அந்த காலத்துல நம்ம எதற்கு எடுத்தாலும் உணவுகள்ல பனங்கருப்பட்டிய பயன்படுத்தணும். பனங்கருப்பட்டியில பணியாரம், பனங்கருப்பட்டியில கொழக்கட்டை, பனங்கருப்பட்டியில புட்டு அப்படின்னு பல உணவுகள் பனங்கருப்பட்டி கலந்த உணவுகள நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். அன்னைக்கெல்லாம் நமக்கு சுகர்ன்றதே வரல. சர்க்கரை இருந்தாலும் அவர்களுக்கு அதிக அளவு பெரிய பாதிப்ப குடுக்கல. திடகாத்திரமா இருந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பு சர்க்கரைய பயன்படுத்த ஆரம்பிச்சோம் பாருங்க. அப்பதான் இந்த சர்க்கரை நோயின்றது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துருச்சு. இன்னைக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு. அப்ப இந்த வெள்ளை சர்க்கரைய மீண்டும் திரும்பவும் அதோடையே சர்க்கரை நோயில இருக்கிறவங்களும் அத மேலும் 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 எடுத்துக்கொண்டு வரும்படும் பொழுது, அவர்களுக்கு நிச்சயமாக சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் அதனுடைய இது பார்த்தீங்கன்னா, மிக வேகமாக வந்து சேரும். 10 வருஷம் டயபெடிக்ல அனுபவிச்சு வரக்கூடிய ஒரு பிரச்சனை 5 வருஷத்திலேயே வந்துருது. அதற்கு அடிப்படை காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை.